ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் சார்பில் 11வது மாநில அளவிலான சப் ஜூனியர் ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி திருச்சி கே நகர் சாய்ஜி ரோல்பால் அகாடமி மைதானத்தில் துவங்கியது. தென்னிந்திய ரோல்பால் சங்க செயலாளர் சுப்பிரமணியம் தலைமையில் போட்டிகளை ஈஸ்வரி குரூப் ஆஃப் சேர்மன் தொழிலதிபர் டி சிவசண்முகம் துவக்கி வைத்தார். ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ரோல்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் சங்கர், கோவிந்தராஜ், சரவணன், பிரேம்நாத், ராஜசேகர், மணிகண்டன், மதுநீதா, காயத்ரி, ஜெயக்குமார், ராபின் ராஜகாந்த் உடனிருந்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருச்சி, சென்னை, நாகை, கோவை, வேலூர், திருவண்ணாமலை உட்பட தமிழகத்தின் 30 மாவட்டங்களில் இருந்து அணிகள் பங்கேற்றுள்ளன. ஆடவர் மற்றும் மகளிர் என தனித்தனியே காலிறுதி சுற்றுகள் லீக் முறையிலும், அரையிறுதிப் போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர் வீராங்கனைகள் செப்டம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்று விளையாடுவர். இன்று நடைபெற்ற போட்டியில் கடலூர் அணி அரியலூர் அணியை 3-2 என்ற கோல் கணக்கிலும், காஞ்சிபுரம் அணி கன்னியாகுமரி அணியை 6-3 என்ற கோல் கணக்கிலும் வீழ்த்தியது. Singapore, Kanyakumari team coach kindly get the coaches and official tables for filling the match. Hey, Joe! Easy chance today! Ball எடுத்துட்டு போடா டேய்
ஏய் பால வாஷ் பண்ணி போட்டு உள்ள போடுறா. ஆக்சுவலா இது நேஷனல் சார். இந்த வருடத்துக்குரிய 24ஆம் 25ஆம் ஆண்டுக்குரிய சப்ஜூனியர் அளவிலான 11வது மாநில அளவிலான ரோல்பால் போட்டி தற்பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியில் மாநில அளவில் இருந்து மொத்தம் 30 மாவட்டங்கள் பங்கு பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக திண்டுக்கல், திருச்சி, கடலூர், சிவகங்கை, தேனி, சென்னை மற்றும் பல மாவட்டங்கள் பங்கு பெற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் போட்டியாக கடலூர், கிருஷ்ணகிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 14 வயதுக்கு உட்பட்ட போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வீரர் வீராங்கனைகள் அகில இந்திய போட்டிக்கு தேர்வாக உள்ளார்கள். இதில் சிறந்த வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்ய போறோம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ரோல்பால் சங்கத்தின் சார்பாக. அகில இந்திய போட்டி எங்க நடக்குது, எப்ப அடுத்து நடக்குது? பூனே மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் நமது அணி தற்பொழுது வெற்றி பெற்ற வீரர்களை வைத்து சிறப்பு பயிற்சி முகாம்கள் நடத்தி அதில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவர்கள் அந்த போட்டியில் பங்கு பெறுவார்கள். இந்த போட்டிகள் மாணவர்கள் தனியா, மாணவிகள் தனித்தனியாக நடக்கின்றன. இதோட போட்டி லீக் வித் நாக் அவுட் மெத்தட்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் லீக் மெத்தட்ல நடக்கும். இதுல வெற்றி பெறக்கூடிய 2 சிறந்த அணிகளை ஒவ்வொரு அணி பூல்லையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். மொத்தம் 8 பூல் பிரிச்சிருக்கோம். 8 பூல 2 அணிகளாக தேர்வு செய்யப்பட்டு செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல் அந்த அடிப்படையில் ஃபைனல் வரை கொண்டு போய் வெற்றி பெற்ற வீரர்களை நம்ம அகில இந்திய போட்டிக்கு அழைச்சு செல்வோம்.